இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். யாவரும் எழுந்து நின்று ஆராதனையின் ஆரம்பமாக 96ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். பேஜ் நம்பர் 730, 730, 96ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையையும் கனமும் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, கடந்த நாட்களில் தகப்பனே, கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட நீ இருந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, வேலை செய்கிற இடத்திலும் தகப்பனே, கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணரச் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும், இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தாவே, கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே, நாங்கள் உமக்குள் திடப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கொடுத்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வேலை செய்கிற இடத்திலும் உடைய பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த அந்நிய தேசத்திலும் தகப்பனே, நாங்கள் ஒரு சபையாக ஒரு குடும்பமாக உடைய சமூகத்தில் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காகவும் உம்முடைய ஆறுதலுக்காகவும் உம்முடைய அரவணைப்பிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஓய்வு நாளில் தகப்பனே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உம்முடைய இரத்தத்தை கொண்டு இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்து ராஜா. கர்த்தாவே, நாங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தகப்பனே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தாவே, எங்கள் மூலமாக ஏறெடுக்கப்படும் துதி ஸ்தோத்திரங்களை நீர் அங்கீகரிக்க கர்த்தர் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் மகிமைப்படுகிறார் தகப்பனே. இந்த முழு ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. பாடல் நேரங்களிலும் தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய மகிமையும் கர்த்தாவே விளங்குவதாக கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. வசனத்தை கேட்கும் பொழுதும் தகப்பனே, இந்த ஆண்டின் தகப்பனே வாக்குத்தத்தத்தின்படி தகப்பனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்களில் எந்தெந்த இடங்களில் நாங்கள் விரிவாக்கப்பட வேண்டுமோ அந்த இடங்களில் விரிவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய ராஜா. அதற்கு தடையான எல்லா காரியங்களையும் நீ மாற்றி போடு ராஜா. கர்த்தாவே, இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. காணிக்கை காண்டி ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே, நீர் கொடுத்த வேலை நிமித்தம் எங்களுடைய கர்த்தாவே, இந்த வேலை எல்லா காரியங்களும் நீர் கொடுத்து ராஜா. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும் ராஜா. நாங்கள் விதைக்கிற இடங்களில் தகப்பனே, அது 100, 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. முழு ஆராதனை நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் தகப்பனே. இன்னுமாக கர்த்தாவே, கம்யூனியன் காண்டி ஜெபிக்கிறோம் ராஜா. நற்கரணை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கி இந்த நாட்களில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. எங்களை நீர் முழுவதுமாக பரிசுத்தப்படுத்தும் உடைய இரத்தத்தால் கழுவும் தகப்பனே. இந்த முழு ஆராதனை உடைய சமூகத்தில் தருகிறோம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக கர்த்தாவே. எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் ஒழுங்கும் நேர்த்தியுமாக செய்ய எங்களுக்கு ஞானத்தை தரும் தகப்பனே. நீர் ஒருவரையும் மகிமைப்படுகிறாக. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் செலுத்துகிறோம். நீர் ஒருவரையும் மகிமைப்படுகிறாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
பாடுவோமா? நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உற்சாகமாய் சொல்லுவோம். நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம்.
செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே.
நம்மளுடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கு. அவரே நம் நம்பிக்கை. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்திற்குள், பிப்ரவரி மாதத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாழ்த்துதலோடு கூட தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்லும்படி நான் வாஞ்சிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை அவருடைய பலனை சார்ந்து ஓடக்கு நமக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய சுயமாய் ஓடாதபடி கர்த்தருடைய பலத்தை கொண்டு ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு பலனை தருவார்ல. நாம் இந்த வருடத்தில் கேட்ட வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 54 சொன்னதுபடி, ரெண்டாவது வசனத்தில் சொன்னதுபடி, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உலகம் சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற கிரைசிஸ்ல எதை கட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, சேலரியை கட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் டைமிங்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு அதை எல்லாவற்றையும் மாற்ற அவரால் என்ன செய்யும் முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்க உங்களுக்கு எதிராய் சூழ்நிலைகள் வரும்போது நீங்க பேசக்கூடிய வார்த்தை இதுதான் இருக்கணும். சரி, விரிவாக்கம், விஸ்தாலம், இப்படி பல காரியங்களை குறிச்சே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் விரிவாக்கம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கப்பட வேணும். ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம வரோம் அப்படின்னா அதற்கு ஏற்றபடி பாதுகாப்பும் என்ன செய்யணும்? அதிகரிக்கப்படணும். அப்படிதானே? இல்ல, ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு 1 பெட்ரூம்ல இருக்கும்போது நமக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஆனா அது 4 பெட்ரூம் 5 பெட்ரூமா மாறும்போது எப்படி இருக்கும்? அதோடைய பாதுகாப்பு ரொம்ப அதிகமா மாறும். அதே போல இந்த விரிவாக்கத்தின் ஆண்டுக்கு நேராய் போகிற உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்புக்கு நேராய் வழி நடத்தணும். அந்த பாதுகாப்பை கொடுத்து தான் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். இந்த மாதத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, உங்கள் இல்லத்தில் ஆசீர்வாதமும் எல்லைகளில் சமாதானமும் கொடுக்கக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. இந்த மாதத்தில் உங்களுடைய இல்லத்தில் ஆசீர்வாதம், எல்லைகளில் சமாதானம். நான் இவ்வளோ பெரிய ஒரு விரிவாக்கத்திற்கு நேராக, எக்ஸ்பான்ஷனுக்கு நேராக போறது முக்கியம் இல்ல. அந்த எக்ஸ்பான்ஷன் எனக்கு எப்படி இருக்கணும்? சமாதானத்தை கொடுக்கணும். வீடு பெருசா இருக்கிறது முக்கியம் அல்ல. என்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தாதான் அது ஒரு என்ன ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கும் இல்ல. ஆகவே இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனத்தினுடைய கீவேர்ட் 147 சங்கீதத்தில் 12 முதல் 14 வரை வாசிக்கலாம். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் எழுந்து இந்த 13, 14 வசனத்தை வாசித்து அதை உங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளுங்க. வேத வசனம் காமனா சொல்லப்பட்டிருக்குது. நீங்க எழுந்திருந்து யூ ப்ரொக்ளைம். இந்த 13, 14 வசனத்தை சபையார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்வோம். 1, 2, 3. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை. ஆமென், ஆமென். உட்காந்துக்கலாம் அமைதியா. அதை இந்த வசனம் உங்களுக்குள்ள காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. 13வது வசனத்தில் சொல்லப்பட்டதுபடி அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி 12வது வசனத்தில் சொல்லப்பட்டது என்னது? 12வது வசனத்தில், எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. எருசலேம் என்னது? தேவனுடைய நகரம். சீயோனே, தேவனை துதி. சீயோன் என்பது பரிசுத்த நகரம், கர்த்தருடைய நகரம், பரிசுத்த நகரம். இப்படிப்பட்ட ஜனங்களை, கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அடுத்த வசனத்துல அவர் சொல்ற, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்.
நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதலாவது நாம் பார்க்க வேண்டிய அங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது? தாழ்பாள்களை பலப்படுத்தி. நம்மளுடைய வீடுகளில தாழ்பால் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? தாழ்பால் இல்ல பூட்டு லேட்ச், அது என்னது? ஒரு பாதுகாப்பு. இரண்டாவது என்னது? அது அதிகாரத்தை கொடுக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள யார் வரணும் வர வேணான்றதை நான் என்ன செய்யறேன்? தாழ்பாலை திறந்து உள்ள அனுமதிப்பதற்கும் இல்ல வேண்டான்னு அவர்களை மறுப்பதற்கும் என்னுடைய கரத்தில் என்ன செய்யுது? தாழ்பால்கள் ரொம்ப முக்கியம். இல்ல சில வீட்டில் தாழ்பால்கள் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். சாவி தொலைச்சாலும் அவங்களுக்கு என்ன, அது பரவாயில்ல பாஸ்டர், அது நமக்கு எங்க தட்டினா டோரு. ஆமா, அப்படிப்பட்ட தாழ்பால் உங்களுக்கு இனி இருக்க போறதில்லை. ஹல்லேலூயா. தாழ்பால்கள் பலப்பட்டாதான் எந்தவித சத்ருவோ இல்ல நாம் விரும்பத்தகாத நபர் என்ன செய்ய முடியாது, உள்ள வர முடியாது. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர் யார்? அந்த அவர் கர்த்தர் தான். சில நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம், வீட்டுல வாசல்கள் பிரம்மாண்டமா இருந்தாலும் கூட அதனுடைய தாழ்பால் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த பிரம்மாண்டமான வாசலும் பயனற்றதா போகும். அப்படிதானே? இன்னைக்கு அநேக டெக்னாலஜி வந்துருச்சு. சிசிடிவின்றாங்க. ஆமா, நைட்லயும் நம்மள முகத்தை அப்படியே படம் எடுத்து வீட்டுக்கிட்ட யாராவது வந்தா அப்படியே எந்த திருடனும் வர முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படிதானே? டெக்னாலஜி பெருகினது போல திருடர்களும் பெருகிட்டாங்க. டெக்னாலஜி பெருகினதுனால திருடர்கள் குறைஞ்சு போயிட்டாங்களா? நம்ம சிசிடிவியை வச்சு அவன் என்ன பண்றான்? ஹார்ட் டிஸ்கையும் சேர்த்து கொண்டு போயிடுறான். யாரு திருடான்னு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு என்ன செய்யுது. அப்போ நம்முடைய பலத்தை கொண்டு தாழ்பால்களை பலப்படுத்துவது அல்ல. நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கூட நம்மளை காட்டிலும் என்ன செய்யறான் சத்ருவானவன் புதிய திட்டங்களோடு கூட வந்து தாழ்பால்களை உடைக்கிறான். உடைத்தவன் அடுத்தது சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, உன் வீட்டில் உள்ள உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை என்ன செய்யறான்? அவன் கெடுத்து போடுகிறான். இந்த காலை வேளையில சொல்றேன், கர்த்தர் நம்முடைய தாழ்பால்கள் என்ன செய்யறாரு? பலப்படுத்துகிறார். ஆனா பலப்படுத்துவதற்கு அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் என்ன சொல்லப்பட்டது? எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே. அப்போ கர்த்தருடைய நகரத்திற்குள்ள நான் இருக்கணும், பரிசுத்த நகரத்திற்குள் நான் இருக்கணும். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனை துதிக்கும்படியாய் மகிமைப்படுத்தத்தக்கதாய் மாறும். ஹல்லேலூயா. நம்ம பலப்படுத்துவார்னா நல்லா தான் இருக்குது. ஆனா யாரை பலப்படுத்துவார் என்பது அதற்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குது. நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கும்போது என்ன சத்துருக்கள் எவ்வளவாய் நெருங்கி வந்தாலும் கூட அவன் ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாது, உள்ள பூரவே முடியாது. இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் தாழ்பால்களை உடைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை, குடும்ப வாழ்க்கையை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை நெருக்கடியை கொண்டு வருகிற சத்துருடைய வேலை இந்த நாளோடு என்ன செய்யுது? ஆமா, 2 பேர் தான் சொல்றீங்க முடிவடைஞ்சிச்சு பாஸ்டர் அப்படின்னு. உற்சாகமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த சத்ரு உள்ள புகுந்து உங்களை பலவீனப்படுத்தலாம், உங்களுடைய எண்ணங்களை மாசுபடுத்தலாம், பொருளாதார சீர்குலைவுகளை ஏற்படுத்தலாம், உங்க குடும்ப உறவுகளை கெடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், சத்ருனுடைய பிரதான வேலையே அதுதான். யோவான் 10 அவன் என்ன செய்யறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றிற்கும் வரான். அப்போ ஏன் அவன் உள்ள வரான்னா, உள்ள வருவதற்கு நான் என்ன செய்யறேன்? என்னுடைய தாழ்பால்களை வீக்கா வைத்திருப்பதனால அவன் உள்ள வரான். நீங்க அனுமதிக்காம சத்ருவானவன் நம்ம என்ன செய்ய போறதில்ல, வர போறதில்லை. எந்த பகுதிகளில கர்த்தர் என்னுடைய தாழ்பால்களை பலப்படுத்துகிறார், எந்த வேளையில அவர் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? தீர்மானிக்கிறோம். அப்புறம் தாழ்பால்னா என்ன சொன்னேன்? தாழ்பால் என்பது அது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாரத்தை குறிக்கிறது. நான் தீர்மானிக்கிறேன். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், வீடுகளில் மாத்திரமா இல்ல நாடுகளுக்கும் என்ன செய்கிறது? வாசல்களும் தாழ்பால்களும் இருக்குது. எத்தனை பேரு அது எங்க பாஸ்டர் இவ்வளவு பெரிய கேட்டை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்றீங்களா? எல்லைகள் உண்டு இல்ல, நாடுகளுக்கும் உண்டு, வாசல்கள் உண்டு, தாழ்பால்கள் உண்டு. சாலை வழின்னு சொல்றோம். சில சிட்டி என்ன செய்யறோம்? பை ரோடு நம்ம அதை போயிடுறோம். இன்னொன்னு என்னது? வான்வெளின்னு சொல்றோம், கடல் வழின்னு சொல்றோம். இதெல்லாம் என்னது? வாசல். ஆனால் இந்த வாசல் எல்லாமே என்ன செய்யுது? ஒரு தாழ்பாலுக்குள்ள வருது. அந்த தாழ்பால் தான் யாது? இமிகிரேஷன். நம்ம பறந்து வந்தாலும் கூட நம்ம ஒரு தாழ்பால் எங்க வந்து நிக்கிறோம்? இமிகிரேஷன் ஆபீசர் தீர்மானிக்கலாம், யூ ஆர் எலிஜிபிள் டு கோ இன்
இல்ல ரிஜெக்ட். சொல்றாரா இல்லையா? போதுமான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா இமிகிரேஷன்ல நம்மள என்ன செய்யறாங்க, ஒன்னு அனுமதிக்கலாம் இல்லைன்னா அனுமதி மறுக்கலாம். காரணம் என்ன? அதுதான் தாழ்பாலா இருக்குது. வாசல்கள் வேறு வேறு வாசல்களா இருந்தாலும் கூட தாழ்பால் ஒன்று, அவங்களுடைய தாழ்பால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் இந்த ஊர்ல சும்மா எப்படி வேணாலும் வந்துட முடியாது. அப்படிதானே? அப்போ அதே போலதான் நம்மளுடைய வீடுகளிலும் கூட கர்த்தர் நமக்கு நம்முடைய தாழ்பால்களை பலப்படுத்தும் போதுதான் சத்ருவானவன் ஏதாவது காரியத்தினால் என்ன செய்ய முடியாது, வீட்டுக்குள்ள நுழைவதற்கு வாய்ப்புகள் இல்ல. வாய்ப்புகளை மறுப்பது யாரு? நாம தான். நீங்க தான் வாய்ப்புகளை யார் வரணும் யார் போகணும்னு சொல்லி என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்துல சங்கீதம் 127 சங்கீதத்துல முதல் 2 வசனங்கள் எல்லாம் வாசிச்சிடலாம் இல்ல? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் வெறுதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி காத்திருப்பது. அப்படிதானே? கர்த்தர் தான் ஒரு வீட்டை என்ன செய்யறாரு, நீங்க எவ்வளவுதான் 10 பூட்டை போட்டாலும் கர்த்தர் தான் என்ன செய்யணும். இந்த ஊர்ல நம்ம ஒரு லாக்கிங் சிஸ்டமே வேற மாதிரி இருக்குது. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், பூட்டு திண்டுக்கல் பூட்டாதான் வாங்கி பூட்டுறது. பூட்டிட்டு வெளியில வந்தாலும் ஒரு சந்தேகம், சரியா பூட்டணுமா? சில பேர் திரும்பி போய் என்ன செய்வோம், பிடிச்சி இழுக்கிற இதுல அதே உடஞ்சிடற மாதிரி தான் இருக்கும். சில பேர் நம்மள மாதிரி ஆண்களை பிடிச்சி தொங்கி பார்ப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு இல்ல. பூட்டு நம் எவ்வளவுதான் நம்மளுடைய பலத்தை கொண்டு பூட்டினாலும் கூட கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளி எவ்வளோ நேரம் நீ விழிச்சிருந்தாலும் கூட கண் அசருகிற அந்த ஒரு நொடியில் என்ன செய்ய முடியும், சத்ருவானவன் உள்ள புகர முடியும். அப்போ கர்த்தர் தான் என்னுடைய தாழ்பால்களை என்ன செய்யறாரு. இந்த மாதம் உங்களுக்கு சொல்றேன், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விருப்பம் இல்லாத காரியங்கள் எண்ணங்கள் மூலமாகுவது, அநேக வழிகள் அநேக வாசல்கள் உண்டு. எண்ணங்கள் வாசல், என்னுடைய கண் ஒரு வாசல், என்னுடைய காது ஒரு வாசல். இதை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் என்ட்ரி பாயிண்ட். நம்மளுடைய வாழ்க்கையில கண் மூலமாய், கண் ஒரு என்ட்ரி பாயிண்ட். நான் பார்க்கறது என்ன செய்யுது, படம் பிடிச்சு என்னுடைய மூளைக்கு அனுப்புது. கேட்கின்ற காதுகள் மூலமாய் எனக்கு தேவையில்லாத, என்னை அச்சுறுத்துகிற பயமுறுத்துகிற காரியம் என் காதுகளின் மூலமாய் போய் என்ன செய்யுது, என்னுடைய இருதயத்துல ஒரு நடுக்கத்தை, பலவீனத்தை கொண்டு வருகிறது. இப்படி ஒவ்வொரு என்ட்ரன்ஸை நம்ம என்ன செய்யறார், கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுடைய தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே பலப்படுத்துகிறார். அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, 13வது வசனத்துல, அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை. அப்ப இங்க தாழ்பால்களை பலப்படுத்தி உடனே நம்மளுடைய ஜெனரேஷனை குறித்து கர்த்தர் சொல்றார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பெற்றோர்களுடைய வாஞ்சியம் என்ன, நான் போகாத உயரத்துக்கு என்னோட பிள்ளைங்க போகணும். அப்படிதானே? நீங்களும் அப்படி நினைக்கிறது இல்லையா? ஒருமே சொல்றதே இல்லையா? நான் போகாத உயரத்திற்கு என்னுடைய பிள்ளைகள் போகணும்னு தான் நம்ம என்ன செய்யறோம், பெற்றோர்கள் பிரயாசப்படுகிறோம். அப்போ முதலாவது கர்த்தருடைய கரங்களில் என்னுடைய தாழ்பால்களை, என்னுடைய பாதுகாப்பை, என்னுடைய அத்தாரிட்டியை நான் கொடுக்கும் போதுதான் அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, சில நேரங்கள் அவர்கள் சிறைப்பட்டு போகும்படி சில நேரங்கள் நடக்குது. காரணம் என்ன, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்களை செய்வதன் நிமித்தமாக சில நேரங்களில் பாபிலோனியர்கள் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள், எகிப்தியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள், சில நேரம் அசீரியர்களினால் என்ன செய்யப்பட்டாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். இந்த காலகட்டத்தில் எல்லாம் என்ன நடந்ததுன்னா, அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அதோடு அல்ல, அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டார்களாம், பாறைகளில் மோதி அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். எப்படியா, கால்களை பிடிச்சிட்டு அந்த பிள்ளைகளை பாறை மேல மோதி அடித்து கொலை செய்யக்கூடிய ஒரு காட்சியை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு கூக்குரலிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதை நம்ம அநேக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா நம்ம உரைக்கப்பட்ட காரியங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்த ஜனங்களிடத்துல இவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா, உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும் கூட என்னுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. என்னுடைய பண பலமோ, என்னுடைய பொசிஷனோ, என்னுடைய படிப்போ இல்லை என்பதை நம்ம உணரும் போதுதான் இந்த பாதுகாப்பை நம்ம இன்னொருத்தட்ட கொடுப்போம். இல்லாத வரை என்ன தெரியுமா, என்னுடைய படிப்பு,
நான் எங்க போனாலும் பொழைச்சுக்குவேன். என்ன நடந்தாலும் நான் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும் அல்ல. என்னுடைய பலத்தை சார்ந்து அல்ல, என்னுடைய படிப்பை சார்ந்து அல்ல, என்னுடைய ஞானத்தை சார்ந்து அல்ல. கர்த்தர் தான் என்னுடைய தாழ்பாள்கள் என்ன செய்யறாரு, பலப்படுத்துகிறார். என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது என்னுடைய பொருளாதாரத்தினால் அல்ல, என்னுடைய படிப்பினால் அல்ல. கர்த்தரே என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர் என்பதை நாம் என்ன செய்யணும், முதல்ல உணர்ந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு காரியங்கள், என்னுடைய குடும்ப உறவிலோ எந்தெந்த பகுதிகளில் தாழ்பாலை உடைத்து கொண்டு சத்துருவானவன் என்னுடைய குடும்பத்தில் வந்து என்னுடைய குடும்ப உறவில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறானோ, என்னுடைய பொருளாதாரத்தை சீர்குலைய செய்கிறானோ, என்னுடைய சரீர சுகத்தை பலவீனப்படுத்துகிறானோ, இதெல்லாம் நீங்க தாழ்பால்கள், எந்தெந்த இடத்துல தாழ்பால்கள் இடத்துல கர்த்தர் இடத்துல பாதுகாப்பை நாடி நீங்க போறீங்களோ அவர் தாழ்பால்களை பலப்படுத்தக்கூடிய நாட்களுக்கு நேராக நாம் கடந்து போறோம். எந்த பகுதின்னு நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க. கர்த்தாவே, இந்த பகுதிகளில் எனக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம், இந்த பகுதியில் எனக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல போகும்போது தான் கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்ய முடியும். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய சுய பலத்தினால் அல்ல, கர்த்தர் அந்த தாழ்பால்களை கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளும் பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வரும்படி கர்த்தர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த காலத்துல நேர்ந்தது அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்காதீங்க. இது கதைகள் அல்ல, நிழலாட்டமாய் சொன்னது, நிகழ்வாய் நடந்ததுதான் புதிய ஏற்பாடு. இப்போ ஒரு முன்னோட்டமாய் என்ன செய்கிறது, நடக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு, மோசேவை அனுப்புகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படி எகிப்தியருக்கு ஒரு வாதையை கொடுக்கிறார். அந்த வாதை என்னது, சங்கார தூதனை நான் அனுப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த எகிப்தியருடைய வீட்டில் எல்லா தலைப்பிள்ளைகளும் மிருக ஜீவனானாலும் மனுஷர்களுக்குள்ளா எல்லா தலைப்பிள்ளைகளும் என்ன செய்யும், சங்கரிக்கப்படும். அப்படி உங்க வீட்டில் சங்கரிக்கப்படக்கூடாது என்றால் நீங்க செய்ய வேண்டியது என்னது, ஒரு வயதுள்ள ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை, நல்லா கவனமா கேளுங்க. ஏன் ஆண் என்று சொல்லப்பட்டது, ஏன் ஒரு வயது என்று சொல்லப்பட்டது, ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டது? இந்த ஆட்டுக்குட்டியினுடைய அடித்து அதனுடைய இரத்தத்தை கதவினுடைய மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் என்ன செய்யணுமா, தெளித்து, அது கவனமா கேளுங்க, தெளித்து பூசு. நிறைய நேரம் அப்படி நினைக்கிறோம், பூசுற மாதிரி நம்ம படத்தை பார்க்கிறோம், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. தெளிக்கப்பட்டு, இந்த தெளிக்கப்பட்ட இந்த வீடுகளில அன்று இரவில் சங்கார தூதன் கடந்து வரும்போது, பாஸ்ஓவர் வரும்போது அங்க என்ன நடக்குமா, எந்தெந்த நிலைக்கால்களில மேல் சட்டங்களில ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் எந்த காரியமும் எந்த சம்பவமும் நேராது. ஆனால் தெளிக்கப்படாத எகிப்தியருடைய வீட்டிலேயோ என்ன செய்யும், மிருக ஜீவனானாலும் சரி, மனுஷர்களுடைய வீடானாலும் சரி, தலைப்பிள்ளைகள் என்ன செய்யப்படும், சங்கரிக்கப்படும். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தன் இந்த காரியத்தை ஸ்லைட்டா எடுத்துட்டு தெளிக்காம போயிருந்தா அவங்க வீட்டில் சங்காரத்துடன் வந்திருப்பானா இல்லையா? ஆமா, நல்லா இதுல ரொம்ப அழகா கரெக்டா அடிச்சிடுறீங்க. எத்தனை கட்டளைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், எத்தனைகளை நாம் செய்திருக்கோம் இல்ல? அதே கட்டளை தான், தேவனுடைய வார்த்தை அதே வல்லமை உள்ளதுதான். எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், எத்தனை கட்டளைகளை இதை செய் என்று சொல்லியிருக்கிறார். செய்திருக்கிறோமா? செய்யறதில்ல. ஆனா பிரச்சனை வரும்போது, கர்த்தாவே எனக்கா இந்த காரியம் நடக்கணும், நான் வேதத்தை படிக்கிறவன், நான் வேதத்தை படிக்கிறவள், உபவாசிக்கிறவள், இதெல்லாம் சொல்றோம். ஏன், நான் தாழ்பாள்களில் நான் ஏதாவது ஒரு வீக்கான ஒரு தாழ்பால் தேவனுடைய கட்டளையை செய்யலனா அந்த தாழ்பால்கள் பலவீனப்பட தான் செய்யுது. கர்த்தர் மோசேவின் மூலமாய் சொல்லப்பட்ட கட்டளை என்னது, ஒவ்வொரு நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை என்ன செய்யணும், தெளிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் கட்டளை. தெளிக்கப்படாத எந்த வீடுகளிலும் மரண ஓலம் கேட்டுதான் ஆகணும், அதுதான் கட்டளை.
அப்போ கர்த்தருடைய கட்டளைகளை நாம் அநேக முறை வாசிக்கிறோம், கேட்கிறோம், செயல்படுத்த தீவிரமாய் செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை செயல்படதான் என்னுடைய தாழ்பாள்களை அவர் பலப்படுத்த முடியும். எத்தனை பேர் புரியுது? இந்த மாசம் கர்த்தர் உங்களுடைய வீடுகளின், உங்களுடைய இல்லத்தினுடைய தாழ்பாள்களை அவர் பலப்படுத்தக்கூடிய மாதமாய் அமையும். பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உன்னுக்குள், உன் வீட்டுக்குள் இருக்கும் உன் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நான் என்னென்ன பேங்க் பேலன்ஸ்ல எப்படிலாம் எஃப்டி போடலாம், எப்படிலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் வாங்கலாம், இதெல்லாம் ஒருவேளை இது நடக்கலாம். அது மாத்திரம் தீர்வு அல்ல. நம்முடைய நடக்கையும் நம்மளுடைய செயல்களையும் நம்ம கூடயே இருந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது இந்த தாழ்பால் வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்குது. இல்ல எவ்வளவு தைரியமா எல்லாரும் வந்து உட்காந்துருக்கீங்க. காரணம் என்ன? எல்லாரும் வீடை பூட்டிட்டு வந்து, இங்க கூட திறந்து விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஊர்ல பூட்டினாலே பிரச்சனை தான். வெளியில போயிட்டாங்கப்பான்னு அப்பதான் அவனுக்கு தெரியும், அப்பதான் அவன் பிளான் பண்ணுவான். அப்படிதானே? இல்ல அப்போ நம்ம என்ன செய்யறோம்? வீட்டை விட்டு நம்ம வெளியில வாசலுக்கு புறம்பே இருக்கும்போது தாழ்பால் எனக்கு பாதுகாப்பா இருக்குது. ஆனா நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தாழ்பால் எனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, அதிகாரத்தை கொடுக்கின்றது. யாரு வரணும், யாரு வரக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிறது நான் தான். அப்ப என்னுடைய காதுகளில, என்னுடைய கண்களில நான் பார்க்கக்கூடிய காரியங்கள் எது என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவையில்லாததை பார்த்தோம்னா தேவையில்லாததை சிந்திப்போம், தேவையில்லாததை செய்வோம். இல்ல நல்ல எடுத்துக்காட்டு யாரு? ஏவாள் தான். கர்த்தர் சொன்னார், நீ இந்த வேலையே உனக்கு வேணாம். அப்பதான் அவர் என்ன சொல்ற? பார்வைக்கு இனிமையா இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கும். அவளை என்ன செய்யறா? முதல்ல பார்ப்பதற்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் அந்த காரியம் என்ன செய்து? சாப்பிட்டா நல்லா இருக்கும், வாங்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும், இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, போட்டானா எனக்கு நல்லா தான் இருக்கும். எங்க ஆரம்பிக்குது? பார்க்கறதுலாம் பிரச்சனை. நான் எதை பார்க்கணும்னு தீர்மானிக்கிறது. கர்த்தாவே, நீங்க உங்களுடைய ஜெபம் எனக்கு தேவைகளை மாத்திரம் கேட்பது அல்ல. கர்த்தாவே, நான் என்ன செய்யணும், எதை பார்க்கணும், எதை பேசணும், நீங்க அவரிடத்துல கேட்டீங்கன்னா உங்களுடைய வாயின் வார்த்தை யாருடைய வார்த்தையா இருக்கும்? தேவனுடைய வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தை மற்றவர்களை உயிர்ப்பிக்கும், மற்றவர்களை மீட்டெடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தாழ்பாள்கள் முதலாவது என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்து அது ஆசீர்வதிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கு பார்க்கிறோம், இந்த 5ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம்ல, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். இன்னைக்கு நம்ம திருவிருந்துல பங்கெடுக்க போறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், இது நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். அவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சது, இன்னைக்கு உங்களுக்கும் கிடைக்குது. இந்த திருவிருந்துல பங்கு பெறுகிற உங்களுக்கு ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, மாசத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு சடங்கு அல்ல. இட்ஸ் a power of God. தேவனுடைய வல்லமை இதன் நிமித்தமாய் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகின்ற அற்புதங்களை, அதிசயங்களை you don't limit. நீங்களா ஒரு எல்லையை வச்சுக்காதீங்க. அவர் உங்க எல்லையை சமாதானமாக்குறாருன்னு நம்ம படிச்சோம். எல்லைகள்னா என்னது? ஒரு பவுண்டரி. நீங்க கர்த்தருக்கு பவுண்டரி போடாதீங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு என்ன செய்யணும்? பவுண்டரியை போடணும். நல்ல கவனமா கேளுங்களேன். சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்களும் ஆயுதங்களின் மத்தியில தான் உங்களுடைய அற்புதமும் அதிசயமும் இருக்குது. எத்தனை பேர் புரியுது? நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய சத்ருவினால் உண்டாகக்கூடிய போராட்டமும் பிரச்சனைகளின் மத்தியில தான் ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனால் அதை விட்டு திசை திருப்பதான் உங்களுக்கு கவன சிதறலை கொண்டு வரான், டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வரான், டிஸப்பாயின்ட்மெண்ட்டை கொண்டு வரான், டிலேயை கொண்டு வரான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு டிலே, தாமதம் ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சில ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது. ஏன் தாமதம், ஏன் ஏமாற்றம்? இதன் மத்தியில தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறார். ஆகவே தான் சத்ருவானவன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வெளியில இருந்து வரும்போது நான் வேதத்தை படிக்கணும், இந்த நாள்ல என்னுடைய பைபிள் ஸ்டடியில நான் படிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குன்னு தான் உள்ள வரும். உள்ள வந்த உடனே செய்ய முடியாம போதில்ல, திசை கவன சிதறலை கொண்டு வருகிறான்.
ஏமாற்றங்களை கொண்டு வரும். அந்த ஏமாற்றங்கள்லாம் என்ன செய்யாது, அசைக்காது. நீங்க நிலைத்து நிற்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கின்ற காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய சித்தத்தின், என்னுடைய தீர்மானத்தின்படி நான் தீர்மானித்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லும் போது தான் வளர முடியும். யார் வளர்ச்சியை தடுக்கிறது? நம்ம தான் தடுக்கிறோம். இல்ல, இந்த பவுல் சொல்றான், காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருப்பீங்க? போதகர்கள் மாதிரி இருக்கணும். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? பால் குடிக்கிற. ஆமா, சொல்லும் போது அநேக பேர் தலையை குனிஞ்சுக்கிறீங்க. ஆமால, நாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு. ஆனால் இந்த நாட்களில் நான் எவ்வளவு தூரமாய் போயிருக்கணும். ஆனா ஏன்? பிகாஸ் ஆஃப் கவன சிதறல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை படித்து புரிந்து கொண்டு செயல்படுத்த முடியாதபடி சில நேரம் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்ல, அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்ப இங்க பாக்குறோம் பாருங்களேன், இங்க என்ன நடக்குது? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. அவர் சொன்னார், ஒரு வயது நிரம்பிய பழுதற்ற ஆண் ஆட்டை என்ன செய்யணும்? அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்கள். அப்ப என்னுடைய வாசல்கள் பலப்படணும், என்னுடைய வாசலின் தாழ்பால் பலப்படணும்னா எந்தவித சங்கார தூதனும் உள்ள வந்து வாதையையோ என்னுடைய எந்த காரியங்களை ஏற்படுத்தக்கூடாதுன்னா வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அப்படின்னு இருக்குதுல்ல. அடுத்தது 7வது வசனத்துல பார்த்தோம்ல, அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டும் தெளிப்பாயாக. அடுத்தது 12ஆம் வசனத்தை 12லிருந்து 13 வாசிக்கலாமே. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதன் முதல் மிருகம் ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஹல்லேலூயா. இப்ப வாசித்த இந்த பகுதியில கடைசி ஒரே ஒரு கீவேர்டை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த வீடுகளில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அதுதான் நமக்கு என்னது? உங்களுடைய அடையாளமா இருக்கின்றது. இல்ல, அதுதான் நம்மளுடைய மார்க். நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமா இயேசு கிறிஸ்துவானார் அவருடைய சொந்த இரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து உங்களையும் என்ன செய்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டதனால் நாம் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் உங்களுடைய அடையாளம். அதுதான் என்னுடைய அடையாளம். அந்த நாட்களில் வீட்டு நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இன்று இயேசு கிறிஸ்துவாகிய பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய அடையாளம். அப்ப ரட்சிப்பு என்னுடைய அடையாளமா இருக்கு. என்னுடைய வாசலுடைய தாழ்பால் பலப்படுவதற்கு ரட்சிப்பு எனக்கு அவசியமா இருக்குது. இல்ல, ரட்சிப்பை நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, நம்மளுடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டியதாய் இருக்குது அப்படின்ல. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று ஒன்று செய்யாது, நடக்காது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, கர்த்தாவே ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல என்ன செய்யறோம்? ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸா இருக்கிறோம். இல்ல, திடீர்னு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துறேன்னா நம்ம கேட்கிறோமா? திடீர்னு ஒரு பெரிய ஒரு போனஸை கொடுக்குறாரு, கர்த்தாவே எனக்கு ஏன் இந்த போனஸ், எனக்கு வேணாம், பக்கத்தில் இருக்கு அப்படி சொல்றோமா? அது மட்டும் சத்தம் கட்டாம என்ன செய்யறோம்? ஆமா, வந்தது யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்க? ஆமா, கண்ணு வச்சிருவாங்க, காலை வச்சிருவோம். அது மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் மட்டும் ஒதுக்கிக்கிறோம். நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க தெய்வமாய் கொண்டவர்களாய், கர்த்தரால் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை நீங்க அறிந்திருந்தீங்கன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது. இந்த மாதம் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் உள்ள பூந்து உங்களுடைய வாழ்க்கையில சமாதான குறைச்சலை ஏற்படுத்தினானோ
அந்த 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 காரியங்கள் நேத்தோடு என்ன செய்தது, இன்னையிலிருந்து கர்த்தர் என்ன செய்றார், உங்களுடைய வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்குள் இருக்கிற உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இதை தைரியமா எத்தனை பேர் உண்மையா விசுவாசத்தோடு கூட சொல்ல முடியும்? ஏதோ பாஸ்டர் சத்தம் போட்டு சொல்றாரு, நம்மளும் என்ன செய்யலாம், ஆமேனை போட்டு வைப்போமே, அப்படி அல்ல. நீங்க உள்ளத்தில், உங்களுடைய உள்ளத்தில், இருதயத்தில் விசுவாசித்தவர்களாய் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், கர்த்தாவே என்னுடைய பணம் பாதுகாப்பு, என்னுடைய ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன், என்னுடைய பலத்தினால் என்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, கர்த்தாவே நீர்தான் நகரத்தை காக்காவிட்டால் காவலாளி காத்திருப்பது. எவ்வளோதான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைச்சா கூட முடியாது. கர்த்தாவே யூ ப்ரொவைட், நீர் ஜெகோவா ஜாயிரா என்று சொல்லி, யெகோவா ஈரே, நீர் அதை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் சேரும்போது தான் கர்த்தர் அந்த காரியங்களை செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப வீடு வாசல்களின் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட்ட இந்த மேல் சட்டத்தின் தெளிக்கப்பட்டதுதான் என்னது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பு தான், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட எனக்கு அந்த ரட்சிப்பின் நிமித்தமாய் தான் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, சங்கார தூதனை அனுப்பாதபடி என்னை பாதுகாக்கிறார். பாருங்களேன், ஏசாயா 21ஆம் அதிகாரத்துல 1 வசனம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பையே அதற்கு மதிலாகவும் அரணாகவும். அப்போ ரட்சிப்பு என்கின்ற காரியம்தான், தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு ரட்சிப்பு நான் பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த அரண் மேலையும் இந்த மதில் மேலையும் என்ன தெளிக்கப்பட்டிருக்கிறது, அடையாளமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது அடையாளமாய் மாறும். ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்களேன், அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாடலாவது, நான் சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைகளின் கூக்குரல் அல்ல, உங்களுடைய பாடுகளின் அழுகை சத்தம் அல்ல, புலம்பல் சத்தம் அல்ல. வேதம் சொல்லுகிற நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமா தான் நீங்க இருக்கிறீங்க. என்னுடைய பாடல் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் காலையில மட்டும் இருக்கா இல்ல? ரட்சிப்பின் சந்தோஷம், கம்பீர சத்தம் உண்டு. எப்போ? ஏதாவது நல்லது நடக்கும் போதா, எனக்கு சாதகமா நடக்கும் போதா? எப்பொழுதும் இருக்கணும். ரட்சிப்பின் சத்தம் என்பது நான் இதுல சொல்லப்பட்டது போது, பலனான நகரம் அதற்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலாகவும் அரணுமாய். என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய பலனா இருக்குது, என்னுடைய அரணா இருக்குது. இந்த அரணுக்குள்ளதான், இந்த வால்ல தான் என்ன செய்யப்பட்டது, அதுல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை, இதுதான் அடையாளம். என்னுடைய வாழ்க்கையின் அடையாளம் என்ன? ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன் என்கின்ற ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு. அதே தான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல கடைசி பகுதியில் சொல்லப்பட்டது, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்ப ரட்சிப்பு, அப்ப ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாயிலிருந்து புறப்படுகிற தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா என்னுடைய ரட்சிப்பு என் வாயின் மூலமா என்ன செய்யுது, வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு, சங்கீதம் 118:5 நீங்க பார்க்கலாம். சரி, கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவருடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், அப்படிதானே? 14வது வசனத்துல, சங்கீதம் 144:47 14வது வசனம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லைகளை உருவாக்குகிறார். சங்கீதம் 29:11 வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கக்கூடிய காரியம் அநேகருடைய நேரங்களில் என்ன தெரியுமா, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், எனக்கு இதை தாரும் அதை தாருன்னு சொல்றோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, சமாதானம் அருளி. அவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை கொடுக்கும் முன்பதாக அதுக்குரிய பாதுகாப்பை அவர் கொடுக்கின்றார். நம்ம நினைக்கிறோம் எண்ட் ரிசல்ட் மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்யறாரு, பயணத்தின் வாயிலாய் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை நமக்கு என்ன செய்யறாரு, போதித்து நடத்துகிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு முதல்ல என்ன செய்யறாரு,
பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்மளுடைய ஜெபமா என்னவா இருக்குது? கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் பலனை நாங்க பார்த்துக்கிறோம். இல்ல, கர்த்தருடைய பலனை சார்ந்திருப்பது ஒன்று, என்னுடைய பலனை சார்ந்திருந்து செயல்படுவது ஒன்று. கர்த்தர் அவருடைய பலனை சார்ந்திருக்கும் போது தான் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானம் அருளி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம பார்த்த இந்த 147ஆம் சங்கீதத்தில் அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உனக்குள் இருக்கின்ற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம சொல்றோம், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதத்துல கரெக்டா தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எனக்கு வைத்திருக்கிற நிர்ணயித்திருக்கிற காரியங்களின்படி நான் போகும்போது தான் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய தாழ்பால்களை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தாவே நான் உம்மை சார்ந்து கொள்றேன். ஒருவேளை நினைக்கிறேன், நல்ல வேலையில இருக்கிறேன், இந்த வேலை எனக்கு போதும், இன்னும் இந்த ப்ராஜெக்ட் சொல்றாங்க ஒரு 5 வருஷம் ஓடும், 5 வருஷம் நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம நினைக்கிறோம். நம்ம அப்படிதான் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் போதும், 3 வருஷத்துக்குள்ள நான் என்ன செய்யலாம், இன்னொரு லேண்டு வாங்கிடலாம், இன்னொன்று செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாளைய தினத்தை நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய பலனை சார்ந்து அல்ல, தேவனுடைய பலனை சார்ந்து. சில நேரம் நம்ம நினைக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது. ஃப்ரீ மேன் இல்ல ஃப்ரீ விமன், நான் ஒரு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. we want to live in freedom. எனக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, பவுண்டரிஸே போடக்கூடாது, என்னை யாரும் என்ன செய்ய ஏன்னு கேட்கவே கூடாது, நான் நினைக்கிறது நான் என்ன செய்வேன், செயல்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. நான் சொல்றேன் கேளுங்களேன், எல்லைகள் இல்லாத எல்லா சுதந்திரமும் ஆபத்தானது. ஃப்ரீடம் வித்வுட் பவுண்டரிஸ் இட்ஸ் டேஞ்சரஸ். எல்லைகளே இல்லாத ஒரு ஃப்ரீடம், சுதந்திரம் ஆபத்தானது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றார், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு எல்லையை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். காரணம் தெரியுமா? இந்த எல்லைக்குள்ள நான் உனக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறேன், இதுக்குள்ள நீ என்ன செய்ய இரு. இல்ல, யோபு 38ஆம் அதிகாரத்தின் 8 முதல் 11ஆம் வசனங்களை படிக்கலாமே. கர்ப்பத்தில் இருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? போதும். பெருங்காற்றின் மூலமாக யோபுவுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? உத்தரவு கொடுக்கிறார், பதில் அளிக்கிறார். அவன் யோபு அநேக காரியங்களை சொல்லும் போது கர்த்தர் அநேக காரியங்களை அவர் புயல் அந்த பெருங்காற்றில் இருந்து அவனோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? இவைகள் எல்லாம் உண்டாக்கினவர் யார்? அவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய கடலை உண்டு பண்ணினவர் யாரு? இந்த கடலுக்கு சொல்றாரு, அதுக்கு ஒரு எல்லையை தீர்மானிச்சு. எவ்வளவு நீங்க பீச்சுக்குலாம் எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கிறீங்க? இல்ல, இங்க இருக்கிற பீச்சில் அலைகள் நம்ம பார்க்கல. நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைங்க அந்த அலைகள் வரும்போது இவ்வளவுதான் வரும், இவ்வளவு தூரம் தான் வரும், நின்றுட்டே இருப்போம். காரணம் என்னது? அதுக்கு ஒரு எல்லை வச்சிருக்கிறார். கடல்களுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கின்ற சவால்களுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? என்னுடைய வாழ்க்கை தலைக்கு மேல போயிடுச்சு, எனக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களை மீறி என்ன செய்யாது, அதுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். நான் அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் நியமித்திருக்கின்ற எல்லைக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுடைய பாதுகாப்பு. இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன், இந்த வசனத்துல 10வது வசனத்துக்கு போங்க. 10வது வசனம், நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு. ஹல்லேலூயா. அப்ப தாழ்பால்களையும் கதவு, யாரு பீச்சுக்கு போய் இவ்வளவு பெரிய கேட்டையும் தாழ்பால்களையும் போடுறது? நான் தான் சொன்னேன், தாழ்பால் என்பது அத்தாரிட்டி. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னது? அது ஒரு அத்தாரிட்டி தான். நீங்க வீட்டுக்குள்ளார பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு அத்தாரிட்டி. அப்ப நான் எவ்வளோ ஜாக்கிரதையா நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாயை நான் என்ன செய்யணும்? திறக்கணும். இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன், இந்த கடலுக்கு எல்லாமே ஒரு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களை போட்டு கதவுகளையும் போட்டிருக்கிறேன். பிசிக்கலா நம்ம கதவுகளை பார்க்கல. ஏன் அந்த கடல் அலை இவ்வளவுதான் வருது, இதுக்கு மேல போல, அதுக்கு ஒரு பெரிய கேட் நம்ம பார்க்கல, அதுக்கு தாழ்பால் இட்டதை நம்ம பிசிக்கலா பார்க்கல. ஆனா அத்தாரிட்டி, அதுதான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க பார்க்கக்கூடிய உலகத்தை காட்டிலும் காணாத உலகத்தை நீங்க என்ன செய்றீங்க? வல்லமை உள்ளதை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார்.
நம்ம சும்மா பார்க்கறதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா, யூ டேக் தட் அத்தாரிட்டி. என் கிட்ட வர முடியாது என்பதை நான் என்ன செய்றேன், புரிந்திருக்கிறேன் அப்படின்றத நீங்க உணர்ந்தாதான், அந்த அத்தாரிட்டியை நீங்க பயன்படுத்தினாதான், அந்த எல்லைக்குள்ள நீங்க இருக்கும்போது தான் தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க இருப்பதை நீங்க என்ன செய்ய முடியும், உணர முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கலாம், எப்படிப்பட்ட எதிர்ப்புகளா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாசலின் தாழ்பாள்களை அவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய சிந்தையில ஒருவேளை நான் தோற்கடிக்கப்பட்டது போல ஒரு ஒரு சூழ்நிலை தினமும் என்னுடைய வாழ்க்கையில ரொட்டீனா இப்படிதான் போகுது, இது எப்போ மாறும்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை தீர்மானிப்பது என்னுடைய எண்ணத்தில் தான். நீங்க அந்த கேட்டுக்குள்ள நீங்க உள்ள ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது அப்படிதான் நடக்கும். இல்ல இந்த காரியம் மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மாறும். ஹல்லேலூயா. அப்போ இங்க காரியம் யோபு சொன்னபடி உங்களுடைய கரங்களுடைய பிரச்சனைகள், தோல்வி, நீங்க எப்ப பாருங்களேன், உங்களுடைய பிரச்சனைகள், தோல்விகள் எல்லாவற்றையும், என்னுடைய தோல்விகள், இயலாமை, என்னுடைய முடியாமை, என்னுடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் நான் கர்த்தரிடத்துல கொடுக்கும்போது கர்த்தர் என்னுடைய இருதயத்துல என்ன செய்வாரு, சமாதானத்தை கொடுப்பார். தோல்விகள் ஒருபோதும் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஆனா நீங்க அதை கையிலேயே வச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்பயும் உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய இயலாமை, உங்களுடைய முடியாமை நீங்க கையில வச்சுக்கிட்டே இருக்கிற வரையும் உங்களுக்கு ஒரு பெரிய எம்ப்டினஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் எப்பொழுது நான் கர்த்தரிடத்துல, கர்த்தாவே I cannot do this, I cannot handle this, நான் உம்மிடத்துல கொடுக்கிறேன்னு சொல்லும் போதுதான் அவர் உங்களுடைய இருதயத்தை சமாதானத்தினால் என்ன செய்வாரு, அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல சமாதானத்தினுடைய டெஃபினிஷன் என்னவா இருக்குது? வாட் இஸ் பீஸ் டு யூ அப்படின்னா, துன்பமே இல்லாத வாழ்க்கையா இருக்கணும், பிரச்சனையே இல்லாத குடும்பமா இருக்கணும், இப்படியே நம்ம சொல்றோம். ஆனா இதெல்லாம் கிடையாது. தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். In his presence there is fullness of joy, in his right hand there are pleasures forevermore அப்படின்றது. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு அப்படின்றது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா சமாதானமா? இல்ல. பணம் வந்துருச்சுன்னா துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படிதான். இது சமாதானத்தை கொடுக்காது, போர் அடிச்சிடும். பிரச்சனையே இல்லாம நீங்க ஒரு இடத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்களேன், லைஃபே போர் அடிச்சிடும். லைஃப்னா எப்படி இருக்கணும், கொஞ்சம் நம்ம ஏதாவது கொஞ்சம் மூவ் பண்ணணும், அப்படிதான். இல்ல ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை போர் அடிச்சு போயிடும். எடுத்து சமாளிக்கும் போது தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, அப்படிதானே? ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு கை தட்டிட்டு இப்படியே தான் கை தட்டிட்டு விசில் அடிக்கிறது தான். விளையாடுறவனுக்கு தான் எப்படி இருக்கும், த்ரில் இருக்கும், அவனுக்கு தான் கப்பு கிடைக்கும். கை தட்டுறவனுக்கு கப்பு கிடைக்குமா? ஆமா. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட எனக்கு கர்த்தர் சில அனுபவங்களை கொடுக்கும்படி சில காரியங்களை எனக்கு என்ன செய்யறார், அனுமதிக்கிறார். அனுமதித்ததுனாலே என்னை கைவிட்டுட்டாருன்னு அல்ல. இல்ல, இந்த உலகம் சொல்லுது அடிச்சு வின் பண்ணவன் தான் கோப்பையை பெறணும். ஆனா சில நேரம் கர்த்தர் என்ன செய்யறாரு, தோல்விகளின் மத்தியில் சில பாடுகளை கற்றுக் கொடுத்து நம்மளை என்ன செய்யறாரு, உருவாக்கி. எண்ட் ரிசல்ட் தான் முக்கியம், ஆரம்பம் அல்ல, முடிவு தான் முக்கியம். அதான் போன வாரமே சொன்னல, இஃப் மை எண்ட் இஸ் நாட் குட், தட் இஸ் நாட் மை எண்ட். என்னுடைய முடிவு எனக்கு நன்மையா இல்லைன்னா அது என்னுடைய முடிவு அல்ல. ஐ வில் கோ ஃபார்வர்ட். நான் இன்னும் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் என்ன பலப்படுத்துவார்ல. சில காரியங்கள் பாருங்களேன், சில நாடுகளுக்கு பிரச்சனையே இருக்காது, சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது, வெளியில இருந்து எந்த தாக்குதலும் இல்லை, வெளியில இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க, ஒரு பயம் இருந்து எப்ப பார்த்தாலும் அப்படியா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி மாதிரியே இருப்பாங்க. அவங்க அதிர்ச்சி படுறது நமக்கு பயமா இருக்கும். ஒண்ணுமே நடந்திருக்காது, சமாதானமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் வெளிப்புறத்திலிருந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலையா இருக்கும். எப்பெல்லாம் கர்த்தரிடத்துல போறோம், கர்த்தர் என் எல்லைகளை என்ன செய்யறது, சமாதானம் உள்ளதாய் மாற்றுகிறார். உச்சிதமான கோதுமையினால் என்னை என்ன செய்யறாரா, திருப்தி ஆக்குகிறார். உச்சிதமான கோதுமைனா என்னது? He feed us with the finest wheat, the best quality நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகம் என்ன செய்யுது, பெஸ்ட் குவாலிட்டி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிரும். ஆனா கர்த்தர் எனக்காக அதை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அது புரியுது உங்களுக்கு? கர்த்தர் எனக்கு பெஸ்ட் தான் வச்சிருக்கிறார், வர்ஸ்ட் இல்ல.
உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்களேன். சரி, இந்த எல்லைகளில் சமாதானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. நம்ம நீதிமொழிகள் பார்க்குறோம். நீதிமொழிகளில் 28 முதல் வசனத்தில் நான் பார்க்குறேன், ஒருவனுடைய செய்கை 21, ஒருவனும் தொடாதிருந்து துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ. சில காரியம் ஒண்ணுமே நமக்கு நடக்கலன்னா கூட சில பேருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், இது இப்படி ஆகும். அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லு, ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போய் என்ன செய்யறானா. ஆமா, சில பேர் பார்த்தா அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மள தான் தேடி கண்டுபிடிச்சு பேச வேண்டியதா இருக்கும் இல்ல. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். அதே போல பாருங்க, பிரசங்கி 10:8, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். நம்ம பார்த்தோம்ல, தேவன் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். ஆனா எப்பெல்லாம் அந்த எல்லையை நான் மீறணும்னு நினைக்கிறேனோ, சத்ருவானவன் என்ன செய்யறான், என்னை தாக்க முற்படுகிறான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, do not break the hedge, the serpent will bite அப்படின்றது. என்னுடைய அடைப்பை, என்னுடைய எல்லையை நான் எடுக்கும் போதெல்லாம் சத்ருவானவன் என்ன செய்யறான். அப்போ என்னுடைய எல்லைகளுக்குள் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறார். ஆனா எல்லைக்கு மீறி போகணுன்ற போது தான் நம்ம என்ன செய்யறோம், சில பாடுகளை, பிரச்சனைகளை நாம் வாங்கி கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கார். உள்ள ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு எல்லை வச்சிருக்காரு, அதை நீங்க தாண்ட மாட்டீங்க. அப்படிதானே? உன்னோட வேலை என்னவோ இது மட்டும் செய்யணும், அது மட்டும் நம்ம செஞ்சுட்டு அமைதியா வந்துடணும். ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லைகளை மீற நினைக்கிறோம். அதுதான் தேவன் என்ன செய்யறாரு, அவர் நமக்கு ஒரு பவுண்டரியை வச்சிருக்கிறார். எப்படி ஒரு கடலுக்கு ஒரு பவுண்டரி வச்சிருக்காரு, இதுவரை தான், இதுதான் உன்னுடைய எல்லை, இதை மிஞ்சி வராத. கர்த்தர் படைத்த இயற்கை எப்பொழுதுமே கர்த்தருக்கு செவி சாய்த்து கொண்டே தான் இருக்குது. எத்தனை பேர் புரியுது? கர்த்தர்